Graduate first MBBS. நல்ல சந்தோஷம். இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிற்கிறோம். அழகான ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் சொல்லணும். எவ்வளவு தடைகள் தாண்டி வர்றதுக்கும் காரணமாக இருந்தவங்க படிப்புன்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான 40வது பட்டமளிப்பு விழா சம்பந்தமான ஒரு காணொலி தான் இதில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஒரு முக்கிய நாள், ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்லணும். நிறைய நாட்களாக, அதாவது நிறைய நாட்களின் பயணத்தின் ஒரு கனவு நிறைவு பெற்ற ஒரு நாள். இந்த நிகழ்வுகள் எல்லாமே எப்படி இடம்பெறுது, அவர்களோட இந்த மகிழ்ச்சியான தருணங்களை கதைச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வோம். இன்றைய தினம் இந்த இடங்களில் அதிகளவான பொக்கே, அதாவது பூஞ்செண்டுகள் எல்லாமே பாருங்க விற்பனை செய்கிற காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தருணங்களில் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே அவருடைய இந்த வெற்றிகரமான நாளுக்கு இந்த பொக்கையை கொடுத்து அந்த மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் அந்த பொக்கை எல்லாமே இந்த வெளிப்புறங்களில் அடுக்கி மிகவும் அழகாக விற்பனை செய்து கொண்டிருக்கணும். அது சரி, நாங்கள் உட்பகுதிக்குள்ளே போக போகிறோம். எங்களுடைய யூனிவர்சிட்டியினுடைய முன் வாயிலையும் பார்த்து கொண்டு நாங்கள் உட்புறம் செல்வோம். இன்றைய நாள் அவருடைய சார்ந்தவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாளாகும். அவர்கள் தங்களுடைய அந்த பட்டங்களை பெற்று சந்தோஷத்தை வெளிக்காட்டுற அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். யாழ் பல்கலைக்கழகம் இந்த இடங்களில் பட்டமளிப்பு விழா 2026 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழான்றதை இதில் அழகுபடுத்தியிருக்கிறோம். இந்த இடங்கள் இன்றைய நாள் பாருங்க ஆகல் ரஃபிக் ஆகிடுறது. சரி, நான் உள்ளுக்கு போவோம். நான் நினைக்கிறேன் ஒரு பகுதி பட்டங்கள் பெற்றெல்லாம் வெளியில் வந்துட்டு நம்ம நினைக்கிறேன். இந்த இடங்களில் புகைப்படம் எடுக்கிறதுக்கும் ஒரு அழகான இடம் ஒன்று அமைச்சிருக்கிறேன் பாருங்க. சரி, உட்பகுதிக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி எல்லாம் அவங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறாங்கன்னு. இந்த இடங்களை பாருங்க, அவர்களுடைய அந்த பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம். அதோட அந்த பட்டங்கள் பெற்ற பிறகு பாருங்க நின்று புகைப்படம் எடுக்க அந்த அழகிய காட்சிகளையும் உங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பகுதி பட்டங்கள் பெற்றெல்லாம் மொழியில் வந்துட்டுனா ரெண்டு புகைப்படங்களையே எடுத்துக்கொண்டிருக்கணும். அதோட சில பேர் அவருடைய சந்தோஷத்தை வழிகாட்டுவதற்காக அந்த பட்டங்களை அவங்களுடைய அம்மாண்ட கையில் எல்லாம் அப்பாக்களுடைய கையில் கொடுத்து அதை பகிர்ந்து கொள்ளுங்கணும். சரி, உள்ள பார்ப்போம் இந்த மாதிரி சந்தோஷங்கள் எல்லாமே வெளிக்காட்டினோம். வந்து அதோட உட்பகுதிகளில் நிறைய கடைகளும் பாருங்க, ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது. வா வா வா, இது ஒரு சந்தோஷமான தருணம் பாருங்க. அவருடைய அம்மா அப்பா மீது அந்த பட்டத்தை கொடுத்து மகிழ்ந்து கொள்ளினோம். வா வா வா, எப்படி இருக்குது ஒரு அழகிய காட்சி. வா வா வா, முழுமையாக இவ்வளவு காலம் அவருடைய இந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு ஒரு தூண்டுகோல், ஒரு உண்மையாக அவன் அப்பா அம்மா தான் அவர்களுக்கு அந்த விடயங்களை கொடுத்து மகிழ்விக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம். வணக்கம். அக்காவுடைய பெயர் பிரஷா. நிறைய நாட்கள் ஒரு நிறைய பயணத்தின் ஒரு கனவு நிறைவேற ஒரு இன்றைய நாள். என்ன முதல் உங்களோட கதைக்கும் முதல் அப்பாவோட கதைச்சிட்டு வரேன். கூடுதலா பெண் பிள்ளைகளுக்கு பிடித்த ஒரு ஆள் அப்பா தானே. இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளையினுடைய நீண்ட நாள் பயணத்தினுடைய கனவு நிறைவேறுது சம்பந்தமா உங்களுடைய எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷம். அப்ப அழப்போற நல்ல சந்தோஷமா? ஆமா. பிள்ளை எவ்வளவு காலம் எவ்வளவுக்கு படிப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா சொல்லுங்க. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. எங்களை கனவு நிறைவேறி இருக்கு. சந்தோஷம். உங்களோட குடும்பத்துல முதல் முதல்யா அப்ப இது இன்னும் ஒரு பேரு மேன. அப்ப என்ன சொல்லுங்க உங்களுடைய கல்வி தகமை, நீங்க பெற்ற பட்டங்கள் சம்பந்தமா எப்படிங்க? I'm Prasha Justin,
MBBS, first graduate, first MBBS in the bloodline. அம்மா அப்பா உங்களை எந்த நிலைமை கொண்டு வந்த அம்மா அப்பா சம்பந்தமா? அம்மா அப்பா தான் எல்லாமே, கஷ்டப்பட்டது எல்லாமே. ஆஹ் எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி. மற்றது என்னோட விஷயம், அம்மா என்ன இன்றைக்கு ஏதாவது பரிசுகள் ஏதாவது தந்தவாவா? பாப்போம். எந்த ரிங் இதா? இதா பாருங்க, அம்மா ரிங் கொடுத்துருக்குற அம்மையா ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த இடங்கள்ல பாருங்க நிறைய புகைப்படம் எடுப்பதற்கான அலங்கார வேலைகள் எல்லாம் இந்த இடங்கள்ல செய்திருக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு குடும்பத்தோட கதைச்சுனா அவர்களோட அந்த மகிழ்ச்சியை என்னோட பகிர்ந்து கொண்ட விதயம் எனக்கு ஒரு கண்ணீர் வாரமாகி போயிட்டுது. அதோட நிறைய பேர் இன்சாலையும் பாருங்க புகைப்படங்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கணும். சரி, தொடர்ந்து வேறு யாக்களுடைய கதைச்சு அவங்களுடைய அந்த சந்தோஷமான தருணங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த இடங்களில் பாருங்கள் 360 கேமரா கூட வச்சிருக்கணும் ஃபோட்டோக்கள் எடுப்பதற்காக. இந்த இடங்கள் நிறைய முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் பட்டங்கள் பெற்ற பிறகு நிற்கணும் பாருங்கள் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு. இந்த இடங்கள்லையும் பாருங்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நிற்கணும். எல்லாருமே இன்றைய நாள் அவ்வளோ மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க பாருங்க. திரும்ப எடுக்கிறாங்க பிள்ளைங்க எடுத்தது. வா 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 எல்லாருமே புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிற காரணத்தான் நிறைய பேரோட கதைக்க முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட முதல் நாள் பட்டதாரி நியமனம் பெற்றாக்களுடைய விடயங்களை பற்றி தான் பார்த்துக்கொண்டீங்க. தொடர்ந்து 4 நாட்கள் 19, 20, 21, 22 4 நாட்கள் இந்த பட்டமளிப்பு விழாவானது இடம்பெறும். இன்றைய நாள் வியாழக்கிழமை. இந்த இடங்களை பாருங்க, அவங்க பெற்ற பட்டங்கள் எல்லாமே அவருடைய அம்மாவுக்கு அணிவித்து அப்பாவுக்கு அணிவித்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய உறவினர்கள் எல்லாருமே நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹாய் அண்ணா, வணக்கம். வணக்கம். அண்ணா பேர் பத்மநாதன் ஜுவராஜ். அப்பா அம்மாவோட கழிச்சுட்டு வரேன். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரியா? மூன்றாவது. எப்படி இந்த உணர்வு இருக்கு உங்களுக்கு? நல்லா மிச்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா நல்லா. ஆனால் கண்ணீர் வர இல்லையா? நீட் கண்ணீர் ஒரு ஆனந்த கண்ணீர் வர ஒன்றுமே. அம்மா எப்படி இருக்கு இன்றைய நாள்? மிகவும் சந்தோஷமான இப்படி ஒரு நாட்களுக்காக தான் வெயிட் பண்ணீங்க. ஆமாம், இருக்கிறார்கள் அதே மாதிரி எல்லாரும் அதே இதுக்கு வந்து சேரணுமென்ற எங்களோட இது. அண்ணோட கதைக்கிறதுக்கு முதல் நீண்ட கால பயணம் என்ன இது? கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வருஷம் 25 வருஷம் பயணம். 7 லெவல்ல இருந்து 6 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட 26 வருஷம் பயணத்தினுடைய கனவு வெற்றி பெற்ற தருணம். நீங்க உங்களுடைய கல்வி தகமே என்ன பட்டதாரியாக வெளியில வந்திருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? நான் இப்போ முடிச்சிருக்கிறது பிஎஸ்சி நர்சிங். அந்த இதை நினைக்கக்குள்ள எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்த நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், இதை என் கல்வி இதுக்காக உதவுனா அம்மா அப்பா நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேரத்துக்கு நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் உங்களோட அப்பா அம்மா பற்றி என்ன சொல்ல விரும்புங்க? இவ்வளோ காலத்தில் 25 வருஷத்தில் பார்க்காத ஸ்ட்ரகிளாக இருக்காது உங்களுக்கு? எவ்வளோ தடைகள் தாண்டி வர்றதுக்கும் காரணமாக இருந்தவங்க, படிக்கல நகர்த்துறதுக்கு காரணமாக இருந்தவங்க அப்பாவும் அம்மாவும் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே அவங்க தான். அவங்களுக்கு அவங்க சந்தோஷமான இந்த நாளில் அவங்களுக்கான இந்த பட்டத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் உங்களோட குடும்பத்தில் எத்தனை நாள் பட்டதாரி? நான் மூன்றாவது, யூனிவர்சிட்டியால் முதலாவது. அவங்கள அவுட் ஆஃப் குளிச்சில் முடிச்சுவாங்க. சந்தோஷம். அம்மா வேறு என்ன சொல்ல வருவீங்க உங்களோட பெற்ற பிள்ளைய பற்றி? அவங்க நெடுவழியாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற எங்களோட வாழ்த்துக்கு. சுமார் காலது விடுங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா சந்தோஷம் பிள்ளைய படிச்சு வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நல்ல சந்தோஷம். நல்லா வாழும் எங்களோட கோரிக்கை. ஓகேம்மா, நன்றியா.
இந்த இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இவர் ஒரு டாக்டர் என்று சொன்னவங்க இன்னும் அதாவது தன்னுடைய மேல் படிப்பை தொடர்ந்து நிறைய பட்டங்களை பெற்றுக்கொண்டு பாருங்க இன்றைய நாள் பட்டங்களை பெற்று அவர்களுடைய குடும்பத்தோடு அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டிருக்கு நம்ம இவர்களை பாருங்கள் அவருடைய மகன்மார் இந்த இடங்கள்ல பாருங்க எல்லாம் விஷ் பண்ணி மகிழ்ந்து ஒன்றீங்கன்னா Yang lebih dia yang lebih baik.